ப்ரீவியஸ் வீடியோல ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்ஸை பத்தி டீடைலா பார்க்க போறோம். So let's get into the video. Generative adversarial network. It is one of the type of neural network. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ல CNN பார்த்துருப்போம், RNN பார்த்துருப்போம், RNனோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் LSTM, GRU பார்த்துருப்போம். இப்போ தேர்டு டைப் ஆஃப் நம்ம நியூரல் நெட்வொர்க் பார்க்க போறோம். அதுதான் என்ன அப்படின்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் நம்மளுக்கு எப்படி ரியல் டைம்ல அப்ளிகேஷன் ஆக போகுது, இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி நியூரான்லாம் கனெக்ட் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க்குங்கிறது நம்ம டீப் லேர்னிங் பேஸ்டு ஜெனரேட்டிவ் மாடல். ஜெனரேட்டிவ்னா என்னன்னா நம்மளோட கொடுக்குற இன்புட்டை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து அது ஒரு நம்மளோட மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணும். ஓகேவா? அது நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அது ஜெனரேட் பண்ண போகுது. இதுதான் ஜெனரேட்டிவ் மாடல் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜெனரேட்டிவ் மாடல்ல 2 சப் மாடல்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஜெனரேட்டார், இன்னொன்று டிஸ்கிரிமினேட்டார். இந்த ஜெனரேட்டார்ன்றது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும். இந்த ஜெனரேட்டார் ஜெனரேட் பண்ண இன்புட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி இது டிஸ்கிரிமினேட்டார் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டை அதை ஒரு ஜெனரேட்டர் அவுட்புட்டா கொடுக்குமா, அந்த அவுட்புட்டு ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணும். இது யாரோட வேலை அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேட்டாரோட வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஃப்ரூட் இமேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃப்ரூட் இமேஜ்ல பனானான்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பனானா இமேஜை, இந்த பனானாவை இது என்ன பண்ணுது, ஜெனரேட்டார் ஜெனரேட் பண்ணும்போது இதை நான் ஒரிஜினல் ஃப்ரூட்டோட இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு டாய் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகேவா? டாய் பனானா, பிளாஸ்டிக் பனானா மாதிரி இது கன்வெர்ட் பண்ணிடுது. அப்ப இந்த டிஸ்கிரிமினேட்டார் ஜெனரேட்டர் என்ன பண்ணுது, இது ஒரு பிளாஸ்டிக் டாய் மாதிரி ஜெனரேட் பண்ணுது. இந்த டிஸ்கிரிமினேட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் இமேஜையும் இந்த ஜெனரேட்டர் இமேஜையும் வச்சு கிளாசிஃபை பண்ணும். இது என்ன ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு. நான் ரியல்ல கொடுத்தது என்ன பனானாவோட ரியல் இமேஜ் கொடுத்தேன். இது என்ன பண்ணிருக்கு, இதை ஒரு டாய் மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கு. அப்ப இது ரியலா ஃபேக்கானு யாரு நம்மளுக்கு கிளாசிஃபை பண்ணி சொல்லுவா அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேட்டார் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜெனரேட்டர் மாடல்ல நான் இன்புட் கொடுக்குறேன். அந்த ஜெனரேட்டர் மாடல் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகி நம்மளுக்கு எக்ஸாம்பிளா ஒரு இமேஜஸை கொடுக்கும். ஓகேவா? அந்த இன்புட்டை நம்ம கொடுத்த இன்புட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு டிஸ்கிரிமினேட்டர் மாடல்ல ஃபிட் பண்ணும். அதை பைனரி கிளாசிஃபிகேஷன்ல கொடுக்கும், ரியல் ஆர் ஃபேக்ன்றது. இதுதான் இதோட வேலை. இந்த மாடல்ஸ்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நடக்குது. ஓகேவா? இப்ப ஜீரோ சம் கேம். இந்த ஜீரோ சம் கேம்னா என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு ஜெனரேட்டர் கொடுக்குற அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் டிஸ்கிரிமினேட்டர் கிளாசிஃபை பண்ணுன்னு சொன்னேன்னா, அப்போ இது ரெண்டுக்குள்ளயுமே இந்த ரெண்டு மாடலுக்குள்ளயுமே ஒரு எப்படின்னா ஒரு நிறைய பொறாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது, ஜெனரேட்டர் எப்படி நீ மட்டும் கிளாசிஃபை, நான் ஒரு அவுட்புட் கொடுக்குறேன், அது நல்லதா இல்லை கெட்டதான்னு நீ முடிவு பண்ணி சொல்றியா? அப்போ நான் உன்னை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர் நம்ம கொடுத்த இன்புட் இமேஜ் மாதிரியே எந்த அளவுக்கு அதை ஜென்ரேட் பண்ணலான்னு என்ன பண்ணும்னா நிறைய தடவை அந்த மாடலை லேர்ன் பண்ணி நான் கொடுக்குற இமேஜ் மாதிரியே இது ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப இந்த ஜென்ரேட் பண்ணும்போது இது இப்போ நான் கொடுக்குறேன், ஒரு வாட்டர் பாட்டிலோட இமேஜை கொடுக்குறேன். அந்த வாட்டர் பாட்டில் மாதிரியே எந்த ஒரு டெக்ஸ்சர் ஷேப் எதுவுமே மாறாம இது ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணும்னா இந்த டிஸ்கிரிமினேட்டரை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா இந்த டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணும்னா நீ என்ன ஏமாத்துறியா, நானும் உன்ன மாதிரியே நல்லா லேர்ன் பண்ணி இதுதான் ரியல் இதுதான் ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நானும் என்னோட மாடல்ல மாத்திக்கிறேன்னு என்ன பண்ணும்னா இது ஏமாத்த நினைக்கும் போதெல்லாம் இது கரெக்டா ஒர்க் பண்ணி இது ரியல் ஃபேக்குன்னு டிஸ்கிரிமினேட்டரோட கண்டுபிடிச்சிரும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஜீரோசம் கேம்னா என்னன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் இந்த ஜென்ரேட்டரை
ஃபூல் பண்ற வரைக்கும், ஏமாத்துற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டார் இந்த இமேஜோ இந்த டேட்டாவோட அவுட்புட்டை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த டிஸ்கிரிமினேட்டார் ஏதோ ஒரு இடத்துல இது வந்து ரியல் தான் அப்படின்னு இல்ல ஃபேக் தான் அப்படின்றத இது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிடுச்சு, கிளாஸிஃபை பண்ணிடுச்சு, இது ஏமாந்துருச்சு, இந்த டிஸ்கிரிமினேட்டார் ஏமாந்துருச்சு அப்படின்னா இந்த ஜென்ரேட்டார்ல எந்த அப்டேஷனும் நடக்காது, மாடல் அப்டேஷனும். ஆனா எங்க நடக்க ஆரம்பிச்சிரும்? டிஸ்கிரிமினேட்டார்ல மாடலை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல என்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னா, மாடலோட பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம தான் அப்டேட் பண்ணுவோம். பேராமீட்டர்ஸை நம்ம மேனுவலா அப்டேஷன் பண்ணுவோம். அப்பதான் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் டிஸ்கிரிமினேட்டார் எது ரியல் இமேஜ், எது ஃபேக் இமேஜ்ங்கிற கிளாசிஃபிகேஷனா கரெக்டா பண்ணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்கிரிமினேட்டார் நம்மளை ஏமாத்தாத அளவுக்கு டிஸ்கிரிமினேட்டாரோட மாடலை ஜென்ரேட்டர் வந்து ஏமாத்தாத அளவுக்கு டிஸ்கிரிமினேட்டரோட மாடல் பேராமீட்டர்ஸை நம்மள அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் நம்மளும் கரெக்டா இருந்தோம் அப்படின்னா, அப்ப யாரு அதோட பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணுவா? நம்ம ஜென்ரேட்டரோட பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். புரியுதா? இப்போ டிஸ்கிரிமினேட்டர் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அதோட மாடல் பேராமீட்டர்ஸை இது அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், டிஸ்கிரிமினேட்டரை ஏமாத்துறதுக்காக. இன்கேஸ் டிஸ்கிரிமினேட்டர் ஏமாந்துருச்சு அப்படின்னா, டிஸ்கிரிமினேட்டர் அதோட மாடல் பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து கரெக்டா கிளாசிஃபை பண்றேன் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஓகேவா? இதுதான் ஜீரோ சம் கேம். ஓகேவா? அடுத்து நம்மளோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். கேனோட ஆர்கிடெக்சர் இது எப்படி பண்ணும்? நம்ம தனித்தனியா பார்த்தோம், ஜென்ரேட்டர் எப்படி பண்ணும், டிஸ்கிரிமினேட்டர் எப்படி பண்ணும்னு. ஆனா இங்க ரெண்டுமே சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு இன்புட் வெக்டார் கொடுத்துக்கிறேன். நான் ஜென்ரேட்டர் மாடலை ஃபிட் பண்ணிடுறேன். ஜென்ரேட்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இமேஜ் கொடுத்துரும். நான் என்ன பண்ண போறேன், இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு நான் ஜென்ரேட்டர் பண்ணோட இமேஜையும் கொடுப்பேன், என்னோட ரியல் இமேஜையும் கொடுப்பேன். இது ரெண்டையும் என்ன பண்ணும்னா பார்க்கும். ஓகே, இந்த ரெண்டு இமேஜும் ஒண்ணுதானா, இது ரெண்டுமே ரியல் இமேஜ் தானா, இது ரெண்டுமே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டா இருக்கான்னு யார் பார்ப்பானா, இந்த டிஸ்கிரிமினேட்டர் தான் கிளாஸிஃபை பண்ணும். ஸோ இது கிளாஸிஃபை பண்ணி எனக்கு என்ன கொடுக்கும்னா, இது வந்து ரியல் இமேஜ் தான், இந்த ரியல் இமேஜோட சேம் தான் இதுவும் ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னா இது ரியல்னு கொடுக்கும். இன்கேஸ் நான் கொடுத்த ரியல் இமேஜ்லேருந்து ஏதோ மாறி அது வந்து அந்த ரெசல்யூஷனோ இல்லை ரொம்ப ரெசல்யூஷன் ஹையாகவோ இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்சாக இருந்தது இந்த டிஸ்கிரிமினேட்டர் இமேஜில் அப்படின்னா இது ஃபேக்குன்றத கொடுத்துரும். இன்கேஸ் நான் என்னோட ரியல் இமேஜை கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததை நான் வந்து இதையுமே நான் ரியல்னு நம்பிட்டு, யாரு டிஸ்கிரிமினேட்டர் நம்பிருச்சு அப்படின்னா, இந்த ஜென்ரேட்டர் வந்து டிஸ்கிரிமினேட்டரை ஏமாத்திருச்சு அப்படின்னா நம்ம மாடல் பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணுவோம். இன்கேஸ் நான் டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்த இமேஜை ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு கரெக்டா அப்படின்னா யார் அப்டேட் பண்ணுவா? மாடல், ஜென்ரேட்டர் மாடலோட அப்டேட்டட் பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணும். புரியுதா? இவ்வளவுதான் ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம பேக் ப்ராபகேஷன் பார்த்தோம். பேக் ப்ராபகேஷன்னா என்ன அப்படின்னா, என்னோட மாடல் கரெக்டா எனக்கு அவுட்புட்டை கொடுக்கல அப்படின்னா நான் ரிவர்ஸ்ல அவுட்புட்ல இருந்து இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், வெயிட்டை அப்டேட் பண்ணுவேன்னு சொன்னேன்னா, ஸோ இந்த அட்வர்சியல் நெட்வொர்க், இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க்லயும் இந்த பேக் ப்ராபகேஷன் நடக்கும். ஓகேவா? அடுத்து அப்ளிகேஷன். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நம்ம எதுலலாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இதை எதை பண்ணுவோம் அப்படின்னா, இமேஜ் சூப்பர் ரெசல்யூஷன். இப்ப என்னோட இமேஜ் ரொம்ப லோ ரெசல்யூஷன் இமேஜா இருந்தா கூட இந்த கேன்ல, இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல்ல கொடுத்தேன் அப்படின்னா இது நல்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜா எனக்கு ஜென்ரேட்டர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த போல ஹை ரெசல்யூஷன் இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் அதோட அப்ளிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து ஆர்டிஸ்டிக் இமேஜ் ரொம்ப வந்து ரியல் இமேஜ் மாதிரி நான் ஆர்ட் பண்ணணும், அந்த ஆர்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது போல கிரியேட்டிங் ஆர்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷன். இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறேன். இப்போ நைட் டைம்ல எடுத்திருக்கேன். ஆனா அந்த நைட் டைம்ல எடுத்த அதே சினாரியோ எனக்கு அதை டே டைமா வேணும், இல்லை வந்து நான் இருக்க
நான் இருக்க வந்து சீசன் வந்து சம்மர் சீசன்லாம் நான் எடுத்திருக்கேன். ஆனா அது வின்டர் சீசன்ல வேணும் அப்படின்ற இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷன்க்குலாம் இந்த கேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுலலாம் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷன்க்கு இங்க என்ன நான் இன்புட்ட எப்படின்னா மார்னிங் டைம்ல எடுத்திருக்காங்க. நான் வந்து இத எப்படி மாத்திருக்கேன் அவுட்புட்ல அப்படின்னா, என்னோட கேன் ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் வந்து எப்படி மாத்திருக்கு அப்படின்னா, மார்னிங் எடுத்த இமேஜ நைட் இமேஜா மாத்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்ப டெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம். இப்ப என்ன அப்டின்னா, என்னோட பேர்ட் வந்து கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்கணும்னு நான் குடுத்துருக்கேன். என்னோட இன்புட்ல எனக்கு இப்டி பிளாக்கா இருக்கணும் அப்டின்னா, ஸோ இது வந்து பிளாக்கா ஆக்சுவலா இந்த இமேஜ் வந்து ரெசல்யூஷன் வந்து ஹையா இல்ல. ஸோ அத ஹை ரெசல்யூஷனா மாத்தி, அத வந்து ஒரு ரியலா நம்ம கண்ணு முன்னாடி எப்டி இருக்கும் அப்டின்றத ஒரு இமேஜா வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் இந்தந்த இன்புட் குடுத்துருக்கேன். எனக்கு ரைட் லெக் இப்டி தெரியணும். பெல்லி இப்படி இருக்கணும். இந்த ஷேப்ல இருக்கணும். என்னோட பீக் அப்படி இருக்கணும். அப்படின்றதெல்லாம் நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அது ஜெனரேட்டர் பண்ணும்போது நான் என்ன இன்புட் குடுத்தனோ, ஸோ ரைட் லெக் மட்டும் இருக்கா? அந்த பேர்டோட அதோட பெல்லி ஷேப் மாறி இருக்கா? ஸோ இது போல எனக்கு வந்து மாத்தணும். என்னோட இன்புட்ட நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அது போலவே நம்ம நம்மளுக்கு ஜெனரேட்டட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஜெனரேஷன் ஜெனரேட்டர் கேன் பண்ற வொர்க்ஸ். ஓகேவா? இதுல தான் என்னது இந்த டிஸ்கிரிமினேட்டரும், ஜெனரேட்டரும் பேஸ் பண்ணி தான் இந்த கேன் வந்து ஃபங்ஷன் ஆகும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தரலாம். என்ன அப்டின்னா, நான் வந்து என்னோட இமேஜ் ஒரு ஃபோட்டோ ஒரு பெர்சனோட ஃபோட்டோ குடுத்துருக்கேன் அப்டின்னா, நம்ம இப்ப அனிமேஷன் பாக்குறோம்ல. இந்த GIF இதெல்லாம் பாக்குறோம்ல. ஸோ இதெல்லாமே என்ன அப்டின்னா, ஒன் ஆஃப் த ஜெனரேட்டர் மாடல் தான். நம்ம குடுக்குற இமேஜ நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது எல்லாமே வந்து ஒரு ஜெனரேட்டர் மாடல் தான். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா இமேஜஸுமே ஒரு அனிமேஷனா கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் யாரு பண்றா அப்டின்னா, இந்த கேனோட ஜெனரேட்டர் மாடல்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஜெனரேட்டர்னாலே அது வந்து டெக்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கலாம், இமேஜ் ஜெனரேஷனா இருக்கலாம். எல்லாமே இந்த ஜெனரேட்டர் பண்ற வொர்க் தான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.